ஹாய் ஹலோ வணக்கம். கருப்பையா முருகன் டைரக்ஷனில் வல்லமை அப்படின்னு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. பிரேம்ஜி, திவ்ய தர்ஷினி, தீபா சங்கர், சூப்பர் குட் சுப்ரமணி அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தோட ஸ்டோரி பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கும். இந்த படம் வந்து 2025 ஏப்ரல் 25 வெளியிருந்துச்சு. இந்த படத்தோட ஸ்டோரி பற்றி பார்ப்போம். இந்த படத்தை வந்து இப்போ ஆஹா வீடியோஸ் வாங்கியிருக்காங்க. இந்த படத்தை வேணும்னா ஆஹா வீடியோஸ் போய் நீங்கள் பாருங்கள். இந்த படத்தோட ஸ்டோரி பற்றி பார்ப்போம். இந்த படத்தோட ஸ்டோரி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அப்பா ஒரு பொண்ணு சென்னைக்கு புதுசாக குடி வராங்க. அவங்க வர்றதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுலேயே ரொம்ப ஏழ்மையாக வளர்ந்தவர் பிரேம்ஜி. அவருக்கு வந்து ஒரு மனைவி கிடைக்கிறாங்க. ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையால் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மனைவி பாதியிலேயே கிணத்துல விழுந்து இறந்த விட அவங்களுக்கு ஒரு குழந்தையோட அவர் இறந்துடுறாங்க. இறந்த உடனே அந்த குழந்தையை வளர்க்குறதுக்காக மிகவும் சிரமப்படுறாரு. இப்போ என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில் வந்து ஏதோ பொழப்பு தேடி சம்பாரிச்சிக்கலாம் அப்படின்னு ஆசையில் வராரு. வந்தவருக்கு ஒரு ஆட்டோக்காரர் வீடும் பிடிச்சி கொடுத்து அவருக்கு ஒரு போஸ்ட் ஓட்டுற வேலையும் வாங்கி கொடுத்துட்றாரு. இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பயங்கரமான ஒரு சம்பவம் நடக்கு. அது என்ன சம்பவம்னு பார்த்தீங்கன்னா, குழந்தை 8வது படிக்கிறா. இப்போ என்ன திவ்ய தர்ஷினி அந்த பாப்பா உண்மையிலே நல்லா நடிச்சுக்கிறாங்க. அவங்களுக்கு சூப்பரான எதிர்காலம் இருக்குது. இப்போ அதுக்கு முன்னாடி கதையை சொல்லுவோம். இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்கூல்லேருந்து அந்த குழந்தை வெளியே வந்தோடனே அப்பா கிட்ட ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. ஏன்னா நான் பீரியட் ஆகிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சொல்கிறாங்க. சொன்னோடனே அப்பா என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா, லேடி டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க. அவங்க தான் தீபா சங்கர். அவங்ககிட்ட கூட்டிகிட்டு போன உடனே அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு இது ஒரு பெரிய இஷ்யூ ஆயிடுச்சு. அதனால் பாப்பா வந்து யாரோ மயக்க மருந்தோ இல்லை மயக்க பிஸ்கட்டோ மயக்க இதோ கொடுத்து அவங்கள வந்து மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய குண்டு தூக்கி போட்டுறாங்க. போட்டதுக்கப்புறம் அது யார் பண்ணியிருப்பாங்க, ஸ்கூலில் நடந்திருக்குமா இல்லை நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க நடந்திருப்பாங்களா? ஏன்னா புது வீடு புது இடம் வேறு, யார் இதை மாதிரி பண்ணியிருப்பாங்க அந்த குழந்தைய அப்படின்னு சொல்லிட்டு அவர் தேடி கண்டுபிடிச்சி அவங்கள பழி வாங்கினாங்களா இல்லையா அப்படிங்கிறத அந்த படத்தினோட மொத்த கதை. இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்கிற அமரன், அதாவது வந்து பிரேம்ஜி அமரனுக்கு வந்து காது கேட்காது. அதுபோல் அந்த குழந்தைக்கு வந்து கதை சொல்லும் விதம் ஒரு அப்பாவாக அந்த படத்தில் வந்து சூப்பராக பண்ணியிருக்காரு அப்படி தான் சொல்லணும். இந்த படம் வந்து ஒரு ஸ்லோவான படம் தான். ஸ்லோவான படமாக இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து பெரிய ஆக்டர் யாரெல்லாம் கிடையாது. இவங்க மட்டும் தான் நடிச்சுக்கிறாங்க. கதையின் நாயகனாக நம்ம பிரேம்ஜி சூப்பராகவே நடிச்சிருக்காரு. ஒரு அப்பாவாக சூப்பராக நடிச்சிருக்காரு. அதுபோல் இந்த படத்தில் வரக்கூடிய டாக்டர் தீபா சங்கர் ஆகட்டும், சூப்பர் குட் சுப்ரமணி போலீஸாக வரக்கூடிய அவராகட்டும், நல்ல போலீஸு அவராகட்டும், அதுக்கப்புறம் ஸ்கூலில் இருக்கிற அந்த டீச்சர்ஸ் ஆகட்டும், அப்புறம் பரதநாட்டிய ஸ்கூல் ஆகட்டும், அதுக்கப்புறம் ஒரு பெரிய மனுஷனாக அந்த ஸ்கூலுக்கு வந்து டொனேஷன் கொடுத்து அந்த ஸ்கூலுடைய பேருக்கு முன்னாடி தன்னோட பேரை சேர்த்துக்கிற மாதிரி அது இருக்கிற அந்த பெரிய ஒரு ஆளாகட்டும், அதுக்கப்புறம் அந்த ஆளுனோட டிரைவர் ஆகட்டும், அதுக்கப்புறம் ஸ்கூல் இருக்கிற பியூன் ஆகட்டும், இந்த படத்தில் நடிச்சுக்கிற எல்லாருமே சூப்பராக தன்னோட பர்ஃபார்மன்ஸை கொடுத்துக்கிறாங்க. அதுபோல் இவங்க குற்றவாளியான்னு சொல்லி யாருமே தேடி கண்டுபிடிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இன்டர்வல்லையே அது வந்து அந்த முடிச்சு அவங்க அவுத்துருவாங்க யாருன்னு பார்த்து. அதுக்கப்புறம் அவங்களை எப்படி பழி வாங்குறது அப்படிங்கிறது தான் இந்த படத்தினுடைய மொத்த கதை. ஆனால் இந்த படம் வந்து ஒரு குழந்தைகளுக்கான படம் தான். ஏன்னா அவங்க இந்த படத்தை பார்க்க முடியாது. ஏன்னா அது மெச்சூரான ஆளுங்க பார்க்க வேண்டிய படம். குறிப்பாக பெண் குழந்தைகள் பெற்றவங்க வந்து கண்டிப்பாக இந்த படத்தை பார்த்தீங்கன்னா, அது வந்து குழந்தைங்களை எந்தளவுக்கு நம்ம பாதுகாப்பாக வளர்க்கணும், குழந்தைங்க வந்து நம்ம எந்தளவுக்கு கேர் எடுத்துக்கணும் அப்படிங்கிறது வந்து க்ளீனாக உங்களுக்கு தெரியும். இந்த படத்தில் வந்து நடிச்சுக்கிற எல்லாருமே நல்லா நடிச்சிருந்தாலும் கூட இன்னும் கொஞ்சம் வேகத்தை கொடுத்துருக்கலாம், இன்னும் கொஞ்சம் ட்விஸ்ட்டு கொஞ்சம் கொடுத்துருக்கலாம். இருந்தாலும் பரவாயில்ல, இந்தளவுக்கு கொண்டு வந்தது படத்தினோட வெற்றி தான். இந்த படம் வந்து தியேட்டரில் வந்து ஓரளவுக்கு ஓடிச்சு. ஆனால் அவ்வளோவா கவனிக்கப்படலை. ஆனால் கதை இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியாதனால அவங்க போகலையான்னு தெரியுது. பெண் குழந்தைகள் பாதுகாப்புங்கிறது ரொம்ப முக்கியம். பள்ளிக்கூடத்திலும் சரி, வெளி உலகத்திலும் சரி, கூட பழங்குறவங்களும் சரி, குட் டச் பேட் டச் அப்படிங்கிறது வந்து குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லி கொடுத்து வளர்க்கணும். அது என்ன ஒரு சூழ்நிலை கொண்டு போய் விடும் அப்படிங்கிறது வந்து நம்ம எப்பயுமே குழந்தைங்களை வச்சுக்கிறவங்களுக்கு கேர் பண்ணிக்கணும். அது ஒரு முக்கியமான விஷயம். குழந்தைங்களும் அதுபோல் வெளியில் நடக்கிற விஷயத்த அப்பா அம்மா கிட்ட வந்து கண்டிப்பாக அவங்க சொன்னால் தான் அவங்க வந்து அடுத்த ஸ்டெப் அவங்க எடுப்பாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சொந்தக்காரங்களே சில பேர்த்த நம்ப முடியாது. அந்த மாதிரி தான் குழந்தைங்களை வந்து மிஸ்யூஸ் பண்ணுவாங்க. அதுபோல் வெளி உலகத்தை சொல்லவே தேவையில்லை. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மனநிலையில் இருப்பாங்க. நம்மளுக்கு அது முக்கியமாக படுறது அடுத்தவங்களுக்கு அது முக்கியமாக படுமான்னு கேட்டிங்கன்னா அது கிடையாது. இந்த படத்தில் சொல்லக்கூடிய கருத்துக்கள் இதுதான். அந்த எதிரி கண்டுபிடிச்சி இடைவேளைக்கு மேலே அவங்க அப்பாவும் பொண்ணும், அப்பா ஒரு பயந்தாங்கோலி. ஏன்னு கேட்டிங்கன்னா, கொலை செஞ்சுட்டு நான் ஜெயிலுக்கு போயிட்டுனா என் பிள்ளையை பார்த்துக்கிறது யார் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தோன்றும். அதே போல் குழந்தைக்கு வந்து சிறார் பள்ளிக்கூடத்தில் சேர்த்திடுவாங்க. ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தால் அவன் பாப்பா அந்த மாதிரி ஆகிட்டேன்னா என்னோட உயிர் தாங்காது அப்படிங்கிற மாதிரி அவர் அந்த மாதிரியும் ஃபீல் பண்ணுவார். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் வில்லனை கொல்லக்கூடிய சீன்கள் வந்து கொஞ்சம் பதட்டத்தை ஏற்படுத்துகிறாங்க. அதே போல் இந்த படம் வந்து ஓரளவுக்கு ஸ்லோவான படம் தான். ஆனால் படம் நல்லா இருக்குது.
டெக்னிக்கலாக நல்லா இருக்குது இந்த படம். கதை இன்னும் கொஞ்சம் விறுவிறுப்பாக இவங்க கொடுத்துருக்கலாம். கொஞ்சம் இந்த மாதிரி கதையெல்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக கொடுத்துருந்தாங்கன்னா இந்த படம் வந்து ஒரு பெரிய லெவலில் ஹிட் ஆகிருக்கு. இந்த படம் குழந்தைகளை, பெண் குழந்தைகளை கண்டிப்பாக நம்ம வந்து கேராக பார்த்துக்கணும் அப்படிங்கிறது இந்த படத்தில் உணர்த்தியிருக்காங்க. இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிற விருப்பப்படுறவங்க ஆஹா வீடியோஸ் இந்த படம் இருக்குது, போய் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சாலும் பிடிக்கலாம். இந்த படம் வந்து நல்ல படம். தேங்க்யூ. இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.